தமிழ்நாட்டோட மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸான அண்ட் முக்கடல் சந்திக்கிற இடமான கன்னியாகுமரிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம்ங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களைய அகைன் வந்து சந்திக்கிறேன். எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர் தாங்க இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேஸான முக்கடல் சந்திக்கிற இடம் எஸ் கன்னியாகுமரிக்கு தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அதுவும் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரு லெஜெண்டரியான ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினில் நம்ம விளாக் எடுக்கிறதுக்காக திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னையில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி டிராவல் பண்ண போகிறோம். வேறு எந்த ட்ரெயினும் இல்லைங்க. ட்ரெயின் நம்பர் 12633 சென்னையில் இருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய சென்னை கன்னியாகுமரி அதிவிரைவு வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோங்க. என் டு என் தான் பண்ணி விளாக் எடுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி ரீச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சன்ரைஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே போயிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகுதுங்க. அப்படியே சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ளே இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். நாம் வெளியே இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு வச்சுங்க. ஸோ நாம் ட்ராவல் பண்ண போகிற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் தான் நிற்கிது. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5 கொடுத்துட்டாங்க. ஈவினிங் டைமில் நம்ம சவுத் போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அரை மணி நேரம் கேப்பில் டிபார்ச்சர் ஆகி போய்கிட்டே இருக்கும். நைட்டு 11:30 வரைக்கும் எக்மோர் ரொம்பவே பிஸியாக இருக்கும். at 5:45 p.m. பிளாட்ஃபார்ம் 5க்கு வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் வந்து டோர் ஓப்பன் பண்ணல. ஃப்ரண்ட்ல போயிட்டு என்ன லோக்கல்னு பார்த்துட்டு வரிசையாக பார்க்க வேண்டிய எல்லா தகவலையும் பார்க்கலாம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ட்ரெயின் நம்பர் 12633 கன்னியாகுமரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் bound for Kanyakumari from Chennai Egmore via Madurai is scheduled to depart from platform number 5 at 5:20 p.m. ட்ரெயின் நம்பர் 12633 சென்னை எழும்பூர் டு கன்னியாகுமரி வண்டியா யார் இன்னைக்கு புல் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா BAB 7 கிருஷ்ணராஜபுரம். ஸோ பின்னாடி நிற்கிறாரு பாருங்க, இவர் தான் இன்னைக்கு நம்மள என் டு என் டிராவல் பண்ணி கூட்டு போக போறாரு. 740 கிலோமீட்டர் வெறும் 12 மணி நேரத்தில் 13 ஸ்டாப்ல நின்று கூட்டு போக போகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் இருக்க கோச் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்படியே இன்ஜின் கிட்ட தான் இருக்கும். அப்படியே இங்கேருந்து பின்னாடி பேக்கில் இருக்க எல்லா கோச்சையும் பார்த்துட்டே போயிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கு. இன்ஜினுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜென்ரேட்டர். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அண்டர்சோடு கோச் இருக்குங்க. இது நம்பர் 1, பின்னாடி இருக்கிறது நம்பர் 2 கோச். ஸோ இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 4:30 தான் ஆகுது. 4:30க்கு ட்ரெயினில் இருக்க க்ரௌட் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் போக போக வண்டியில் க்ரௌட்லாம் வரும். இந்த 2 அண்டர்சோடு கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சில் பாதி வந்து RMSன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்டர்சோடு கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. S1ல இருந்து S7. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்லீப்பர் கோச் இந்த ஒரு ட்ரெயினில் இருக்குது. ஸ்லீப்பர் கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா S7க்கு அடுத்து எக்கனாமி கோச் ஸ்டார்ட் ஆகுது. 3rd AC எக்கனாமி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயினில் ஒரே ஒரு கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த எக்கனாமி கோச். இந்த எக்கனாமி கோச்சுக்கும் 3rd AC கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது நம்ம உட்கார்றோம்ல, இதில் வந்து இந்த சீட்டோட வித்து வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். மற்ற கோச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் கூடுதலாக இருக்கும். பட் இதில் வந்து சின்னதாக இருக்குங்க.
எக்கனாமி கோச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகும். B1லேருந்து B2, B3, B4, B5 வரைக்கும் இருக்குங்க. தேர்ட் ஏசி கோச் 5 கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தேர்ட் ஏசிக்குள்ளே உள்ளே போகலாம். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டோட அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. நீங்கள் ட்ரெயினில் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவு தேர்ட் ஏசி சைடு போயிடுங்க. அதாவது எக்கனாமிக் கோச்சை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எந்த கோச்சில் வேணால் ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவம், சென்னையிலேருந்து நம்ம டெல்லி வரைக்கும் எக்கனாமிக் கோச்சில் போயிருந்தோம். ஏன்டா ட்ரெயினில் ஏறுன்ற அளவுக்கு அது நம்மளை பண்ணிடுச்சு. தேர்ட் ஏசி கோச் பின்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி வரணும், ஆனால் ஃபர்ஸ்ட் ஏசி போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயினில் டெடிக்கேட்டடாக ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேபின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூப்பேங்க, கூப். அகெயின் கேபின். இன்னும் பேசஞ்சர்ஸில் யாரும் வரல. ஃபர்ஸ்ட் ஏசி கோச் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 டயர் ஸ்டார்ட் ஆகுது. 2 டயர் 1, இது ஏசி 2 டயர் 2. 2 கோச் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஆர்டராக தான் வரும். அதாவது தேர்ட் ஏசிக்கு அடுத்து செகண்ட் ஏசிக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஏசி வரும். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்சஸோட இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக ட்ரெயினோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டயருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் 1 அண்ட் இது நம்பர் 2. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா SLRD இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு கோச்சில் இருக்க க்ரௌடு பாருங்கள். பேக்கில் இருக்க அன்ரிசர்வ்டு இது. ட்ரெயினில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த SLRD பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லி கோச்சிங்க. நம்மளுக்கு இந்த சைடு நம்ம போயிடவே கூடாது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போது நாம் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு, கோச் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் அன்ரிசர்வில் தான் ட்ராவல் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் லக்கிலி நம்மளுக்கு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகிருக்கு. உங்களுக்கு அது என்ன ட்ரிக்குன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோன்றதை காட்டிடுறேன். ஸோ இங்கே இருக்க S6 கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு S6 கோச்சில் கிடச்சிருக்க சீட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரோ தான். சைடில் ஒயர்லேயே நம்மளுக்கு டிக்கெட் விழுந்துருச்சுங்க. இங்கே இருக்க இந்த 55 அண்ட் 56ல் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அன்ரிசர்வ்டு செம்ம காலியாக இருக்குங்க. அதாவது பேசஞ்சர்ஸ் உக்காந்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 12633 சென்னை டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஆன் டைமுக்கு 5:20 நம்ம ட்ரெயினை சென்னையிலேருந்து எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:20 நம்மளோட ட்ரெயின் எடுத்திருக்காங்க. மறுநாள் காலையில் 5:30 தான் கன்னியாகுமரி போய் ரீச் ஆக போகிறாங்க. அதாவது 12 hours 10 minutes இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண வரும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உள்ளே போய்ட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் அதை உள்ளே போய் செலக்ட் பண்ணி உங்களோட நேம் அந்த ப்ராசஸ்லாம் கொடுத்துருங்க. நேம், ஏஜ், சீட்லாம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் GNWL/ன்னு போட்டு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு காட்டும். அதில் GNWL 170 இருக்க வரைக்கும் தாராளமாக புக் பண்ணுங்கள். வெயிட்டிங் லிஸ்ட்டே இருக்கும். பட் ஆனால் சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு RAC சீட் இல்லைனா உங்களுக்கு பர்த்தாச்சு கிடச்சிருங்க. ஸோ நான் புக் பண்ணும்போது GNWL 170 தான் இருந்தது.
எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்ஃபார்ம் பர்த்டே கிடச்சிருச்சுங்க. அதுவும் இந்த ட்ரெயினில் வெறும் 7 கோச்சு தான் இருக்குது. பட் எப்படியோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் பர்த் கிடச்சிருச்சு. நீங்கள் அவசரமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுதுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவ் ஆகிருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு போர்ட் ஆகிற பேசஞ்சர்ஸுங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்க்கலாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஸ்லீப்பரில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 430 ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா அந்த யூபிஐ சார்ஜஸ்லாம் சேர்த்து 440 ரூபா வந்ததுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் தாம்பரமில் நின்னது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரெயினை எடுத்துட்டாங்க தாம்பரம்லேருந்து. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ட்ரெயின் நிற்கிதா. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம்லேருந்து நாகர்கோவில் போகிற அந்தியோதயா தாங்க. இந்த மந்த் கண்டிப்பாக மார்ச் முடியறதுக்குள்ள இதே ட்ரெயினில், அதாவது அந்தியோதயாவில் தாம்பரம் டு நாகர்கோவில் ஃபுல் ஸ்டெச் பண்ணி பார்த்துடலாம்.
டைம் பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுதுங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேயோட செங்கல்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு இங்கேயும் பேசஞ்சர்ஸ் போர்டாகிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நான் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங் சொல்கிறேங்க. ஸோ போர்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சென்னை எழும்பூர் டு கன்னியாகுமரி அண்ட் கேஎஸ்ஆர் பெங்களூர். ஸோ இப்போ போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து காலையில் 5 மணிக்கு கன்னியாகுமரி போகும். அகைன் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூருக்கு ஐலாண்ட் எக்ஸ்பிரஸாக இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் வெறும் 2 நிமிஷம் தான் நிப்பாட்டினாங்க. அதுக்குள்ளே எடுத்தாச்சுங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக ஹாரனை போட்டாச்சு. நாம் கன்னியாகுமரி போகிறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஸ்டாப் இருக்குங்க. ஸோ 5:20க்கு சென்னையிலேருந்து எடுத்தாங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், அப்படியே அங்கேருந்து விழுப்புரம். தென் விழுப்புரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி விருதாச்சலம், திருச்சி, உங்களுக்கு தெரிஞ்ச திண்டுக்கல், மதுரை வரைக்கும் போயிடுங்க. மதுரை, விருதுநகருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஸ்டாப்பாக வண்டி திருநெல்வேலியில் தான் போய் நிப்பாட்டுவாங்க. இடையில இருக்க சாத்தூர், கோவில்பட்டிலாம் வண்டிக்கு ஸ்டாப் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு திருநெல்வேலியில் இருந்து வள்ளியூர், நாகர்கோவில் வழியாக வண்டியானது கன்னியாகுமரி போகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 ஸ்டாப் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் டீபோர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்பலாம் இல்லைங்க, கம்மியாக தான் ஆகுறாங்க. விழுப்புரமில் தான் டீபோர்டிங் கொஞ்சம் நிறையா இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன் தான் அரைவா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை, சாப்பாடு எல்லாமே இருக்குது. விழுப்புரம் ஜங்ஷன் தான் அரைவா இருக்குவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டிலே ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட இனாகரல் பார்க்கலாம். அக்டோபர் 21, 1993 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 32 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின். எல்லா மக்களுக்கும் இந்த ட்ரெயினை பிடிக்கும். பாரதத்தில் எல்லா நாளும் வெயிட்டிங் லிஸ்ட்டோட ஓடக்கூடிய ட்ரெயின். ஏன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னையிலேருந்து இந்த ட்ரெயின் மூலமாக தான் மேக்ஸிமம் பேர் கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ விழுப்புரம் வந்தாச்சு. இங்கே அப்படியே நம்ம இங்கே டின்னர் வாங்கிட்டு உள்ளே போய் சாப்பிட்லாம். 2 பீஸா? ஆமாம், மசாலா உள்ள இருக்குது. மசாலா தோசை 2 பீஸ். டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுதுங்க.
விழுப்புரம்ல இருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். விழுப்புரம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கியாச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் வாங்கியிருக்கோம். 3 செட்டு வாங்கியிருக்கோம். ஒன்று 50 ரூபா, 3 செட்டு 150 ரூபா. தோசை பார்த்தீங்கன்னா மசாலா தோசை தான். இந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்குங்க. நைட்டு நல்லபடியாகவே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பாடோட டேஸ்ட் 50 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தாக தான் இருந்தது. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு ஒரு ஓவரால் 740 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் நம்ம வண்டியில் வந்து பேண்ட்ரி கோச் டெடிக்கேட்டடாக கிடையாது. ஆன் டைமுக்கு நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் தான் அரைவ் ஆகிருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி தாங்க. ஒரு 123 கிலோமீட்டர். ஸோ இந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டாப்பாக போக போகுது. நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷலே இங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டாப்பில் மட்டும் தான் நின்று இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி போக போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அரைவ் ஆகியாச்சு. ஆன் டைமுக்கு நம்ம திருச்சி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலோட முக்கியமான ஸ்டாப்லாம் வரப்போகுதுங்க. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி. ஸோ முழிச்சிருந்தா இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டாப்பும் பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளோட ட்ரெயின் 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டு 10:30க்கு தான் இங்கேருந்து எடுக்க போகிறாங்க.
நம்மளுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து தாம்பரம் போகிற அந்தியோதயா தாங்க டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு அந்தியோதயா டிபாச்சர் ஆகுது. இங்கிட்டு ஒருத்தர் அரைவ் ஆகுறாரு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயோட திருச்சிலேருந்து ட்ரெயின் எடுத்தாச்சு. குட் மார்னிங் மக்களே. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:15 ஆயிடுச்சுங்க. திருநெல்வேலி ஜங்ஷன் தான் அரைவாகிருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங்லாம் காட்டுறதா இருந்தோம். பட் ஆனால் ஆஃப்டர் திருச்சிக்கு அப்புறம் செம்ம தூக்குங்க. உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா சென்னையிலேருந்து விளாக் எடுத்துகிட்டு வரோமா. நாளைக்கு வேறு இன்றைக்கி வேறு இன்னும் நிறையா பிளான்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக கன்னியாகுமரி போகிற வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வண்டி இங்கே நின்றுது. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வள்ளியூர், நாகர்கோவில், அதுக்கடுத்து கன்னியாகுமரி. இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது. நம்மளுடைய வண்டி டைப் வந்து LHB ரேக்குன்றனால அந்த கம்ஃபோர்ட் செம்மையாகவே இருந்ததுங்க. நைட்டு நல்லா அந்த அலங்கல் குழுங்கல் எதுவுமே இல்லாமல் அப்படியே நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம கோச்சுக்குள்ளே போகலாம். ஒரு 10 நிமிஷம் டிலேயோட வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். டைம் இப்போது 4:05 ஆகுதுங்க. வள்ளியூரில் நிறையா பேசஞ்சர்ஸ் டீபோர்ட் ஆகுறாங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுதுங்க. நம்ம ட்ராவலோட லாஸ்ட்டு ஸ்டாப்பான நாகர்கோவில் ஜங்ஷன் ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். நம்ம ட்ரெயினில் இருந்து மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் இங்கே டீபோர்ட் ஆகுறாங்க. அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் எம்டியாக தான் போக போகிறோம். ட்ரெயினோட டைமிங் பக்காவாக இருந்ததுங்க. ஒரு 10 நிமிஷம் டிலேயோட மட்டும்தான் போனாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் மற்ற ஸ்டேஷனுக்குலாம் ஆன் டைம் போயிட்டு கரெக்டாக எடுக்க வேண்டிய ஸ்டேஷனில் 2 நிமிஷம் 5 நிமிஷம் நிப்பாட்டி வண்டி ஆன் டைமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஆகுதுங்க. நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவ்வளோதான். கோச்சே ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக நம்ம கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் அரைவ் ஆகியாச்சுங்க. ஸோ நேற்று ஈவினிங் 5:20க்கு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:20. ஒரு 10 minutes அட்வான்ஸோட 12 hours நம்ம இங்கே ரீச் ஆகி வந்திருக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் வந்தவங்க மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இன்றைக்கி டூர் வந்திருக்காங்க. அப்படியே பக்கத்தில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து பனாரஸ் போகும்ல தமிழ் சங்கம், அந்த வண்டி தாங்க இங்கே நின்றுட்டுருக்கு. அண்டு ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 430 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு சூப்பராகவே ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன, அடுத்து இங்கேருந்து நம்ம அப்படியே சன்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து போகிற பாதி பேர் வந்து பீச்சில் இருக்க சன்ரைஸ் தான் பார்க்க போகிறாங்க. நாமளும் அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இதுக்கடுத்து இங்கே பீச்சு தான். ஸோ ட்ரெயின் இங்கே நிற்கிதா, இன்ஜின் கழட்டியாச்சு. அப்படியே இந்த இன்ஜின் போயிட்டு நேராக போய் அப்படியே இன்ஜின் ட்ராக் மாதிரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வந்தால் ட்ரெயின் vlog-ஆ அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களே அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவில் நாளைக்கு திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.